அண்ணாமலை, ஏன் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க? நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஏன் இப்படி நடத்துறீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. என் அண்ணன் பண்ண தப்புக்காக இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் எதுவுமே பேசாம இருக்கேன். அன்னைக்கு உங்க அம்மா ரூம்ல சாராய பாட்டிலோட மூடி இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். என்ன, என் அம்மா சாராயம் குடிக்கிறாங்களா அப்படின்னு என்ன மிரட்டி வாய மூட வச்சிட்டீங்க. என்ன பேசவே விட மாட்டீங்க. அந்த பார்கவி அன்னைக்கு ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு போனா. அது என்னன்னு நான் பாக்குறதுக்காக போனேன். கோமதி அங்கதாங்க இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பேய் பேய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என்ன இப்படி நடிக்கிறீங்கன்னு நான் சொன்னா யாராவது என் பேச்ச நம்புனீங்களா? எல்லாரும் அவர் பேச்ச தான் நம்புனீங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அப்போ அண்ணாமலை, அந்த சாந்தி சொன்ன மாதிரி என் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதானே உண்மை? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலை. இங்க பாரு, நீதான் மத்தவங்க விஷயத்துல தலையிட்டு உன் பேரை கெடுத்துக்கிற. என்ன தலையிடுறது? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நான் எதுவுமே கேட்க கூடாதா? அந்த பார்கவி உங்க அம்மா பின்னாடி அக்கா அக்கான்னு போயிட்டு இருக்கா. உங்க அம்மாவை சொல்றதுக்கு எல்லாம் அந்த சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. அது ஏன்னு நான் கேட்க கூடாதா? கோமதி நம்ம வள்ளியம்மை எப்படி கொடுமைப்படுத்துறாரு, அது ஏன்னு நான் கேட்க கூடாதா? அது கேட்டா தப்பா? நம்மள பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. சதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீதான் வீணா வேண்டாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பைத்தியம். அண்ணாமலை, இந்த மாதிரிலாம் பேசாத. கீழே என்னடானா அம்மா ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரூம்க்கு வந்தா நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க பேசுறத வச்சு பார்த்தா என்ன விரும்புற மாதிரி ஒண்ணும் தெரியல. இதே கேள்வியை நான் உங்ககிட்ட திரும்ப கேட்க முடியும். நான் ஆசையா உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தேன், அதையும் உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்த. அப்படின்னா என் மேல உனக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன திரும்பி திரும்பி அந்த மோதிரத்தை பத்தி பேசுறீங்க? அந்த மோதிரத்தை வச்சுதான் என் அன்பு தெரியுதா? உங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு நான் என்ன ஸ்லைட் போட்டா காட்ட முடியும்? அண்ணாமலை, நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன். சரி சரி அண்ணாமலை, இது எல்லாத்தையும் விடு. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் உன்னோட எல்லா சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த வீட்ல நம்மள பிரிக்கிறதுக்கு ஏதோ சதி நடக்குதுன்னு சொன்னேன்ல, கதவு கிட்ட யாரோ ஒட்டு கேக்குறாங்க. அண்ணாமலை, மறுபடியும் நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டு பாத்தியா?